தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் நம்மிடையே இன்று வஉசி அவர்களின் பேத்தியும் எழுத்தாளருமான மரகதம் மீனாட்சி ராஜா வந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. மேடம், இப்போது வஉசியை பற்றி இப்போ சமீப காலத்தில் கொஞ்சம் அதிகமாகவே பேசு பொருளாக ஆயிருக்காங்க. இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பல்வேறு கருத்துக்கள், அவரை பற்றி முரணான கருத்துக்கள், சில ஆதரவாக இருந்தாலும் அவரை பற்றி இதை திணிக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. இதான் உதாரணமாக பார்த்தா அவர் பல்வேறு மதங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தார் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அவர் எல்லா மதத்துக்கும் ஈக்குவலாக செயல்பட்டினார்னு சொல்லப்பட்டது. பட் பல இடங்கள் என்ன சொல்லப்படுது, அவர் சனாதன தர்மத்திற்காக மிகவும் பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காரு, அவர் சனாதனவாதியாகவே வாழ்ந்திருக்கிறார்லாம் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க? வஉசி இந்து மதத்தை ரொம்ப நேசித்தவர். எப்படி வள்ளுவர், வள்ளலார் இவங்களெல்லாம் என்னமோ இந்து மதத்துக்கு சேராதவங்க மாதிரியும் மத சார்பற்றவன் மாதிரியும் காட்டுற மாதிரி வஉசியும் காட்ட முயற்சிக்கிறாங்க. ஏன் ஒரு இந்துவாக இருக்கக்கூடாதா? அது பெருமைக்குரிய விஷயம் இல்லையா? வஉசி ஒரு சனாதன இந்து தான். அவர் திலகர் மாதிரி, வீர சவார்கர் மாதிரியான ஒரு இந்து. திலகர் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாட்டங்களை செய்தார். அதே மாதிரி வஉசியும் சைவ சித்தாந்த சபையில் போய் சைவ சித்தாந்தத்தை பற்றி சொற்பொழிவுகள் ஆற்றினார். அதே மாதிரி திலகர் கீதா ரகசியம் எழுதினார். வஉசி சிவஞான போதத்துக்கு உரை எழுதினார். அது ஒரு இந்து மத புத்தகம் தான். அதே மாதிரி வீர சவர்கர் இந்து மகா சபை அப்படிங்கிற ஒன்றை ஆரம்பித்த மாதிரி வஉசி தூத்துக்குடியில் சைவ சித்தாந்த சபை ஆரம்பித்தார். கம்பன் கழகம் ஆரம்பித்தார். வஉசி ராமாயணத்தை ரொம்ப விரும்பினார். கம்பராமாயணம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவருடைய இலக்கியத்துக்காக அவர் விரும்பினாருன்னு கிடையாது. அவர் ராமரோட சரித்திரத்தை விரும்பினார். அவர் கம்பராமாயணத்தை பற்றின அவருடைய விமர்சனம் இது சகோதர தர்ம சாஸ்திரம். அவர் எவ்வளோ கம்பராமாயணத்தை நேசித்தார்னா, கோயில்பட்டியில் இருக்கும்போது ஸ்ரீனிவாச்சாரியா அப்படிங்கிறவர் எப்பவும் சொற்பொழிவாற்றும் போதெல்லாம் வஉசி அங்கே போயிடுவாராம். அதே மாதிரி கடைசி காலத்தில் தூத்துக்குடியில் வசிக்கும்போது அனந்தராம ஐயங்கார் அப்படிங்கிறவர் தினம் வஉசி பெரும்பாலும் போய் பார்த்து அவர் 2 கம்பராமாயண செய்யுளை சொல்லி விளக்கம் சொல்லுவாராம். இவர் 2 திருக்குறளை சொல்லி விளக்கம் சொல்லுவாராம். அவருக்கு பேச முடியாமல் போனப்போ வஉசி இதை சொல்லி வருத்தப்படுறாரு. அதே மாதிரி வஉசி தன்னோட சுயசரிதையில் ஊரோட எல்லையாக எதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 4 பக்கம் கோயில் தான் சொல்கிறாரு. வடக்க உலகாண்டேஸ்வரி கோயில், தெற்க பிள்ளையார் கோவில், கிழக்க சிறுதெய்வம், மேற்க சிவன் கோவில், பெருமாள் கோவில்னு தான் சொல்கிறார் அவர். அதே மாதிரி வயசான காலத்தில் 1935 அவர் ஞான வாசிட்டம்ங்கிற நூலுக்கு படிக்கிறார். அந்த நூலை ஒரு திருமணத்துக்கு இதுக்கு ஒரு விசேஷத்துக்கு அழைக்கும்போது, இல்லை நான் தினமும் காலையில் நான் இது படிக்கிறேன், அதனால் காலையில் கழித்து மீதி விசேஷத்தில் கலந்துக்கிறேன்னு கடிதம் எழுதுறாரு. அதனால் வஉசி ரொம்ப இந்து மதத்தை நேசித்தவர். இன்னும் சொல்லப்போனால் பசுக்களை கொல்றதை தவிர்க்கணும், வேற்று மதத்தினர் அவங்க கொண்டாடும் போது பசுக்களை கொல்றதை தவிர்க்கணும்னே அவர் பேசியிருக்கிறாரு. அதனால் அவர் பெருமைமிகு இந்துவாக தான் வாழ்ந்தார். அவர் இன்னொரு விஷயம் படி பார்த்தீங்கன்னா மேடம், ஈவேராவுக்கு பல்வேறு தொடர்பு அவர்கிட்ட இருந்திருக்கு. நாத்திகவாதியாக கூட பல்வேறு சிந்தனைகள்லாம் அவர்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு. ஈவேராவெல்லாம் பல இடத்துல பாராட்டி பேசியிருக்கு, அவரோட ஆலோசனைகள்லாம் கேட்டிருக்கான்ற விஷயங்கள்லாம் கூட பதிவு செய்யப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? ஈவேரா கூட ஏதாவது தொடர்பு இருந்திருக்கா? ஆமாம், வஉசிக்கும் ஈவேராவுக்கும் நல்ல தொடர்பு இருந்தது. அவங்க 2 பேரும் சேர்ந்த ஒரே புள்ளி பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றம் தான். அவர் சொன்னார்ல, பாம்பை அடிக்காத மற்றவங்களை அடின்னு, அந்த மாதிரிலாம் பிராமண வெறுப்பு கொண்டவர் கிடையாது வஉசி. அவர் பிராமணர் அல்லாதோரும் முன்னேறணும்னு நினச்சாரு. அந்த புள்ளியில் மட்டும்தான் சேர்ந்தாங்க. அதேமாரி அவர் நாத்திகவாதி, இவர் பழுத்த ஆத்திகவாதி. இவர் நெத்தியில் பட்டையாக விபூதி இல்லாமல் எங்கேயும் போக மாட்டார். அந்த கூட்டத்துக்கு போனால் கூட நெற்றியில் விபூதியோடு தான் போவார் அவர்.
அதனால் அவரை ஜஸ்டிஸ் கட்சிக்கு இழுக்கணும்னு கூட ரொம்ப முயற்சி நடந்திருக்குது. ஆனால் அவர் ஒருபோதும் போகவே இல்லை. என்ன சொல்லப்போனால் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் பிள்ளைய இவர் காங்கிரஸுக்கு வந்து நீங்கள் வந்து நாட்டு விடுதலைக்கு பாடுபடணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் கட்சியில் இருந்தவர் இவர் கூப்பிட்றாரு காங்கிரஸ்காருக்கு. அவர் கொஞ்சம் கடந்து சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு உடனே வ.உ.சி. அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விளக்கம் சொல்கிறாரு. அவர் எழுதுகிறார் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் பிள்ளை, அவர் மனைவி எனக்கு ஒரு வேளை வயிற்றுக்கு சோறு போட்டாங்க, ஆனால் வ.உ.சி. எனக்கு காலம் முழுசுக்கும் என்னோடய அறிவுக்கு உணவு கொடுத்தாரு. அவர் காலில் நான் விழுந்து கும்பிட்டேன். ஏன்னா அவர் கடைசி வரலும் பொய் பேசாதவராகவும் ஒழுக்கம் உள்ளவராகவும் வாழ்ந்தவர். அதனால் அவரோட காலடியில் என்னோடய சிரசு படணும்னு நான் அப்படி செய்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வ.உ.சி. ஈவரை மதித்தார். ஆனால் ஒரே புள்ளி பிராமணர் இல்லாதவர் முன்னேற்றம் மட்டும்தான், மற்ற எந்த புள்ளியிலையும் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கூட ராசா வந்து பேசினார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசும்போது வ.உ.சி. இணைத்தெல்லாம் சில தகவலெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் பல்வேறு எதிர்ப்புகளும் அந்த பக்கம் வந்தது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கம்மா இந்த விஷயத்தை? அவர் ரொம்ப வ.உ.சின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா அப்படின்னு என்னமோ தமிழ்நாட்டு மக்களுக்கே வ.உ.சி. தெரியாத மாதிரி ஒரு அலட்சியமாக பேசினார் அவர். இது வந்து கண்டிக்கத்தக்கது. தமிழுங்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவரை அவரை தெரியுமான்னு கேட்குறாங்கன்னா, அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறாரா? இவ்வளோ நாள் அவங்க ஆட்சி செஞ்சு அதெல்லாம் தெரியாத அளவில் தான் வச்சுருந்தாங்களா? அதனால் அது மட்டும் இல்லை, அவங்க இந்த பாராளுமன்ற தொடர்லையே அவங்க எக்ஸ்போஸ் ஆனாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு சொல்கிறாரு, திருச்சி சிவா சொல்கிறாரு, நீங்கள் தெருக்களுக்கு பாரதியார் வ.உ.சி. பேர் வைங்கன்னு. அடுத்த நாளைக்கே இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறாங்க, கருணாநிதி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுங்கன்னு. என்ன ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் பாரத ரத்னா விருது கேட்கணுமா? கூடவே பாரதியாருக்கும் வ.உ.சி.க்கும் பாரத ரத்னா விருது கேட்கக்கூடாதா? அப்போ பார்த்துக்கோங்க, அவங்க வந்து வ.உ.சியும் பாரதியாரையும் வீதியில் நிறுத்திட்டு கருணாநிதி அவர்களை மட்டும் சிம்மாசனத்தில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பேசுகிறது என்னமோ அவங்க வ.உ.சிக்கு ரொம்ப செய்கிறது மாதிரி பேசுகிறாங்க. பாருங்கள், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த பாராளுமன்ற தொடர்லேயே அவங்க 2 பேரும் பேசுகிறது நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ பல புத்தகங்கள் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் சில புத்தகங்களை பதிவு செய்திருப்பார்கள். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பல புத்தகங்கள் வ.உ.சி. ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா பாரதியாரை பற்றி ஒரு சில அவதூறுகள் பரப்பப்பட்டது. அதுக்கப்புறம் வ.உ.சியை பற்றியும் சில அவதூறுகள் தொடர்ந்து பரப்பப்பட்டிருக்குது. அதே மாதிரி புத்தகங்கள் வ.உ.சியை பற்றி சில புத்தகங்கள் இருக்குது. அதில் வந்து பல்வேறு கருத்துக்கள் திணிக்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. நீங்களும் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து பல்வேறு பேட்டிகள்லாம் அளித்திருக்கீங்க. ஸோ அது என்ன அந்த புத்தகங்கள், அது என்ன அந்த குற்றச்சாட்டுலாம், அதெல்லாம் என்னெல்லாம் செய்திகள் திணிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ வ.உ.சி. பற்றி நிறையா புத்தகங்கள் வருது. ஆனால் அதை முழுசுமாக சந்தோஷப்பட முடியல. ஏன்னா வ.உ.சி. வந்து இந்தியாவை நேசித்தார். அவர் ஒரு நாளும் தன்னே ஒரு தமிழ்நாட்டுக்காரராக சுருக்குனதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த புத்தகங்கள் வந்து பிரிவினை கருத்துக்களை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்களோன்னு தோணுது. அவங்க வந்து வ.உ.சிக்காக இந்த புத்தகங்களை வெளியிடாமல் அந்த பிரிவினைவாத நச்சு கருத்துக்களுக்கு ஒரு சுகர் கோட்டிங்காக வ.உ.சியை பயன்படுத்துகிறாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. எடுத்துக்காட்டாக ஒரு புத்தகத்தோட முன்னுரையில் எழுதியிருக்காங்க, அன்னைக்கு வந்து லண்டன்லேருந்து ஆங்கில ஆதிக்கம், இன்றைக்கி வந்து வடவரோட ஹிந்தி ஆதிக்கம்னு எழுதியிருக்காங்க. ஆங்கிலேயர் எவ்வளோ கொடூரமானவங்க. அவங்க நம்மளோட செல்வத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனவங்க. நம்ம நாட்டில் உள்ள தொழில்களெல்லாம் நசித்து அந்த தொழிலாளர்களை பூரா வேலையற்றவர்களாக பிச்சைக்காரர்கள் மாதிரி அவங்கள மாற்றி வச்சவங்க. அதனால் பல கலைகள் கூட அழிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆங்கிலேயர்கள் இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்களெல்லாம் கொடூரமாக தண்டிச்சாங்க. ஆனால் பாவம் வட இந்தியாவிலேருந்து வேலைக்கு வராங்க. அவங்க வேலை பார்க்குறது எவ்வளோ முக்கியம்னு 3 வருஷத்துக்கு முந்தி வட இந்தியர் அவங்கவுங்க ஊருக்கு போனப்போ ஒரு திருப்பூரோட முதலாளி கொடுத்த காணொளி இன்னும் இணையத்தில் இருக்குது. அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சனிக்கிழமை சம்பளம் வாங்கினா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டாஸ்மாக்கு போயிட்டு திங்கக்கிழமையும் வராமல் அந்த காசு தின்னாதான் வராங்கங்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தொழிலாளர்கள் வேலை பார்க்காதனால தானே அவங்க வட இந்தியாவிலேருந்து வராங்க. இவங்களே வேலை பார்த்துட்டு அவங்க ஏன் வராங்க? அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளுனவங்கள கண்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஆனால்
ஆங்கிலேயரோட ஒப்பிட்டு பாவம் வேலைக்கு வந்த வட இந்தியரை பேசுறது நியாயமாக இருக்குமா? அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து தமிழர்களை ஆள்றாங்களாம். அந்த காலத்தில் லண்டன்லேருந்து ஆண்ட மாதிரி. அட தமிழ்நாட்டுக்காரர் பிரதம மந்திரி ஆனால் கூட டெல்லியிலேருந்து தானே ஆள முடியும். டெல்லி தானே இந்தியாவோட தலைநகரம். ஒரு தமிழ்நாட்டுக்காரர் பிரதம மந்திரி ஆகிறத யார் தடுத்தா? இப்போ பாருங்கள், யாராவது ஒருத்தர் கன்னியாகுமரிக்காரர் என்னை சென்னையிலேருந்து கன்னியாகுமரியில் ஆள்றாங்கன்னு சொன்னால் ஏதாவது பொருத்தமாக இருக்குமா? தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை தான். அப்போ தமிழ்நாட்டோட அரசாங்கம் சென்னையிலேருந்து ஆள முடியும். இந்தியாவோட தலைநகரம் டெல்லியிலேருந்து தான் ஆள முடியும். இதை போய் ஒரு குறையாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரிவினைவாத கருத்துக்களை பரப்புறதுக்கு அவங்க வஉசியை பயன்படுத்துகிறாங்களோங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் கூட குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த புத்தகத்தில் வந்து திலகர் காந்தியின் தலைமை ஏற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. இதற்கு வந்து என்ன ஆதாரம்ன்ற கேள்வியெல்லாம் நீங்கள் எழுப்பியிருக்கீங்க இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? திலகர் வந்து காந்தியோட தலைமையெல்லாம் ஏற்றுக்கலாம். உண்மையிலே திலகர் 1920 இறந்து போன பிறகு நடக்கிற கல்கத்தா விசேஷ கூட்டத்தில் தான் காந்தியோட தலைமையை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. அதனால் திலகர் வந்து காந்தியோடைய தலைமையை ஏற்றுக்கிட்டாருங்கிறத ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி இந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து எழுதும்போது என்ன பண்ணுறாங்க, மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை பிரயோகம் அவங்க சாமர்த்தியமாக நுழைச்சிருக்காங்க. உண்மையில் அப்போ அவங்களோட பேர் வந்து திலகர் தலைமையில் உள்ளவங்க பேர் நேஷனலிஸ்ட், கோகலே தலைமையில் உள்ளவங்க பேர் லாயலிஸ்ட். அதாவது அவங்க ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசிகள், இவங்க தேசத்துக்கு விசுவாசிகள். அப்போ அவங்க எப்படி பிரிச்சிருக்கணும்? ஆங்கில விசுவாசி, பிரிட்டிஷ் விசுவாசின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னால் அவங்களோட சுபாவம் வெளியே வந்துடும்ல. அதனால் அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக மிதவாதி தீவிரவாதி என்னமோ இவங்க செய்யறதுலாம் தப்புங்கிற மாதிரி எவ்வளோ சாமர்த்தியம் அந்த வார்த்தை பிரயோகத்திலே அவங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதனால் திலகர் தலைமையில் இருந்தவங்கலாம் ரொம்ப நாட்டை நேசித்து அதுக்காக பாடுபட்டு சிறைக்கு போனவங்க. பாருங்கள், நீங்கள் சிறைக்கு போனவங்கள பார்த்தீங்கன்னா வஉசி, திலகர், வீர சவர்கர், சுப்பிரமணிய சிவா, அரவிந்தர், இந்த மாதிரி அந்த நேஷனலிஸ்ட்டுகள் தான் இருப்பாங்க. அவங்க மற்ற பேர் சிறைக்கு போனால் கூட அவங்களுக்கு கடுமையான தண்டனை எதுவும் இல்லை. அவங்க எவ்வளோ வருஷம் தலைவராகவே அவங்களால இருக்க முடிஞ்சுது. அதனால் காந்தியோட தலைமையை திலகர் ஏற்றுக்கிறாருங்கிறதுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை. அப்புறம் இன்னொரு செய்தி கூட சொன்னாங்க, அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து நல்ல ஆட்களை வைத்து அவரே சமைத்து அவருக்கான லக்ஸுரியஸ் ஃபுட்டு தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தியே எனக்கு நேற்று ஒருத்தர் பதிவு செய்தால் இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கேட்கணும்னு எங்களுக்கு தலையெழுத்து. ஆமாம், அது என்னோட தலையெழுத்து தான். அவர் வந்து சிறையில் இருக்கும்போது என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வராரு. அவர்கிட்ட கேட்குறாரு, ஜாதி குல வேற்றுமை பாரேன் எனினும் புனித உணவை கொலையான் விரும்பி கொண்டு வந்தவன் பால் வில்லடா உன்னூர் விளம்படா உன் குலம்னு கேட்குறாரு. அவர் என்னதுக்கு கேட்குறாரு அதுன்னா, புனித உணவுங்கிறாரு, சைவ உணவு. அதுக்கு நீங்கள் சண்டைக்கு வரணும்னா திருவள்ளூர் தான் சண்டைக்கு போகணும். அவர் வந்து புனித உணவுன்னு தான் சைவ உணவு நினைக்கிறாரு. அவர் அதனால அசைவம் சமைக்கிறவங்களை சமைக்க விட்டால் அங்கே வந்து சிறையில் அசைவம் சமைக்கிறதுக்கும் ஆள் இருக்கும். சிறையோட விதிகள்லேயே சைவம் சமைக்கிறதுக்கு தனியாக ஆள் இருக்குது. அந்த விதிகளின்படி தான் அவர் கேட்குறாரு. எனக்கு வந்து சைவ சாப்பிட்றவன் வந்து சமைச்சாதான் அவன் சைவ உணவை வந்து அக்கறையாக எடுத்துகிட்டு வருவான். இல்லாட்டி அவன் பாட்டுக்கு சத்தம் இல்லாமல் அசைவுக்கு இதிலேருந்து அந்த அசைவம் இல்லாமல் அந்த சாம்பாரை கூட கொண்டு வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அவர் கேட்குறாரு, எனக்கு வந்து சைவம் சமைக்கக்கூடிய மனுஷன்னா எனக்கு சமைச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. வழிய அவருக்குன்னு விசேஷமாக சாப்பாடெல்லாம் அங்கே செஞ்சு தரலை. அவர் பாவம் கேப்பக்களி, கல்லு மண்ணு நிறைஞ்ச கூழ் இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு வந்தார். இந்த மாதிரி பேசுகிறவங்களும் இருக்காங்க, என்ன பண்ணுறது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து சுதேசி பைத்தியம் வஉசி அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கட்டுரைகள்லாம் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வந்து அந்த நாட்டு மருத்துவத்தை பற்றி அவர் வந்து மிகவும் போற்றுதலாக இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்லப்படுது. அது தவறு ஒன்றும் கிடையாதுன்னு எனக்கு தெரியுது. அதையே ஒரு விஷயமாக திரிக்கிறார்கள் இந்த விஷயத்தை. அவர் வந்து சித்த மருத்துவம் தான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பொருத்தமானதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் ரண சிகிச்சையெல்லாம் கொண்டுட்டு வரணும், அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்போ சித்த மருத்துவத்தை மேம்படுத்தணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் வந்து இந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் தவிர்க்கணும். ஒரு பெரிய மனிதரை, சமூகத்தில் மதிப்பான உள்ள மனிதரை இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது வந்து முறையான செயல் இல்லை. அதெல்லாம் அவங்க தவிர்க்கணும். அவங்க ஆனால் பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லப்படுது மேடம், அதாவது காந்தி கணக்கு
அப்படின்ற விஷயம் கூட வந்து இவர் மூலமாக தான் அந்த காந்தி கணக்குன்ற பெயரே வந்ததுன்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இவருக்கு தர வேண்டிய தொகையை வந்து காந்தி தரவில்லை, அதனால காந்தி கணக்குன்ற விஷயமே வந்ததுன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? உங்களை கேட்டாலும் தெரியும் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மை மேடம் இது? காந்தி வந்து பணம் வந்ததை இவருக்கு தெரிவிக்கவே இல்லை. தென்னாப்பிரிக்காலேருந்து பணம் வசூல் பண்ணுறாங்க. அதை வந்து வேதியப்ப பிள்ளைங்கிறவர், தண்டபாணி பிள்ளை இவங்கெல்லாம் தான் வசூல் பண்ணுறாங்க. அதை வந்து காந்திக்கிட்ட கொடுத்து விட்றாங்க. இவர் 1915 வந்துட்டார். ஆனால் கொடுத்து விட்டது 12ன்னு சொல்கிறாங்க. 15 இவர் வந்துட்டார், நமக்கு நல்லா தெரியும். வஉசிக்கு தகவலே தெரிவிக்கலை. அப்புறம் ஆப்பிரிக்காலேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டோம்னு. இவரும் கார்டு போடுறாரு. கடைசியில் 347 ரூபாயும் 15 அணாவும் வருது. 347 ரூபா 15 அணா அவர் அனுப்பிச்சி விட்டுறாரு. ஆனால் அப்புறம் தண்டபாணி பிள்ளை சொல்கிறாரு, இல்லை உங்களுக்கு கொடுத்து விட்ட பணம் 5000 ரூபாய் அப்படிங்கிறாரு. உடனே தண்டபாணி பிள்ளை இனிமேல் கார்டு எழுதுனா சரிப்பட்டு வராதுன்னு இவரை கூட்டிட்டு சபர்மதி ஆசிரமத்துக்கே போயிடுறாரு. சபர்மதி ஆசிரமத்தில் போய் கேட்கும்போது அங்கே வச்சு அவர் பணத்தை கொடுக்கல. பூனாவில் போய் ஒரு கோபாலிக்கிட்ட வாங்க சொல்கிறாரு. இவர் கோபாலிக்கு இவரை தெரியாதுல்ல, அதனால் இவர் போய் திலகர்கிட்ட போய் அறிமுக கடிதம் வாங்குறாரு. அப்போ திலகர் சொல்கிறாரு, ஒருவேளை அவர் பணம் கொடுக்கலன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார் திலகர். அப்புறம் அந்த கோபாலிக்கிட்ட போய் கேட்டப்ப அவர் 5000 வட்டியோடு கொடுக்குறாரு. அப்போ வஉசி சொல்கிறாரு, இல்லை இந்த பணம் நாட்டுக்காக தானே செலவு பண்ணியிருக்கு, அதனால் வட்டி வேண்டாம், முதல்ல மட்டும் கொடுங்கன்னு அந்த 5000 தண்டபாணி பிள்ளையோட வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த குறிப்பை தண்டபாணி பிள்ளை எழுதியிருக்கிறார். அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை 1920ன்னு எழுதியிருக்கிறாரு. வருடங்கள் வேணால் கொஞ்சம் முன்பின்னா இருக்கலாம், ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு தண்டபாணி பிள்ளை பதிவு செய்திருக்கிறார். சரி மேடம், இதில் வந்து எல்லா பதிவுலையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு செல்வந்தர் அப்படின்ற மாதிரியே சொல்ல வந்திருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க உணவெல்லாம் இருந்தால் கூட வந்து வெளியே கொட்டிடுவாங்க, அதெல்லாம் உபயோகப்படுத்த மாட்டாங்கன்ற செய்திகள்லாம் கூட அந்த புத்தகத்தில் வந்துருக்குது நீங்கள் சொன்ன அந்த இதில் இல்லையா? ஆமாம், வஉசியை பற்றி எழுதுறது வந்து தரவுகளோடு எழுதுறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஏன்னா வஉசி வந்து பொது சொத்து. இப்போ பாருங்கள், நானே எங்கள் தாத்தான்னு உங்கள்கிட்ட பேசவே இல்லை, வஉசி தான் சொல்கிறேன். ஏன்னா வஉசியை உயிருக்கு மேலே நேசிக்கிறவங்க லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் இருக்காங்க. அப்போ வஉசி முதல்ல அவங்களுக்கெல்லாம் தான் சொந்தம், அப்புறம் தான் எனக்கு சொந்தம். இப்போ வஉசி பற்றி எழுதலாம். வஉசி மனைவி பொது சொத்து கிடையாது, அவங்க எங்கள் ஆட்சி. இப்போ அவங்கள பற்றி நாங்கள்லாம் இருக்கும்போது எழுதும்போது கொஞ்சம் கவனமாக எழுதணும். அவங்க சோற்றை வடித்து அதை கொண்டு போய் சாக்கடையில் கொட்டினாங்க, அதனால கப்பல் கம்பெனி கவுந்ததுன்னெலாம் எழுதுறது ரொம்ப அபத்தமாக வேறு இருக்குது, ரொம்ப வருத்தமாக வேறு இருக்குது. அந்த காலத்துலனா பசுமாடு வீட்டில் இருக்க எங்கள் தாத்தா வீட்டில் எப்பவும் பசுமாடு இருக்கும். அப்போ பாலா போனது பசு வயிற்றுலன்னு எல்லாம் மிஞ்சினது பூரா பசுமாட்டுக்கு தான் கொண்டு வாங்க. யாராவது சோத்தை கொண்டு போய் சாக்கடையில் கொட்டுவாங்களா? இப்படியெல்லாம் எழுதுறதை வந்து அவங்க தவிர்க்கணும். இதில் இந்த மாதிரி நிறையா கதைகள் வேறு எழுதணும்னு வேறு சொல்லிக்கிறாங்க, இன்னும் என்னென்ன எழுதுவாங்களோ. மேடம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சுதந்திர போராட்டத்தில் அவரோட பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் சொல்லப்பட்டாலும் கூட அது பல பகுதிகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நிகழ்வுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உதாரணமாக பார்க்க போனால் கூட ஒருத்தர் நேற்று சொன்னார், இது மாதிரி வந்து அவர் கப்பல் வாங்கினதுன்னா அவர் சொந்த செலவுலையாக வாங்கினார், அவரெல்லாம் எல்லாத்தையும் ஷேர் வாங்கி தானே பண்ணார், அதில் ஒன்றும் அவர் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படல, அந்த நஷ்டத்தால் தான் அவரெல்லாம் நொடிந்து போனார்லாம் சொல்ல முடியாதுன்ற செய்தியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, கடைசி காலத்தில் வந்து அவர் வந்து இந்த மண்ணெண்ணெய் போன்ற விஷயங்கள்லாம் விற்பனை செய்தார்ன்ற சொல்ல விஷயம், இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை மேடம்? அவர் ரொம்ப பெரிய செல்வந்தங்கிறது உண்மைதான். ஏன்னா அவரோட அப்பாவும் வக்கீல், ஆமாம், அவங்க தாத்தாவும் வக்கீல். இவருக்காக ஆங்கில பள்ளியை கட்டி கொடுத்தாங்கன்னு கூட செய்திருக்காரு. எங்கள் ஆட்சி வந்து மோதிரம் வந்து உலக்கில் அளக்குற அளவுக்கு மோதிரம் தங்கம் இருந்திருக்கு வீட்டில். அப்போனா பார்த்துக்கோங்க அவங்க இவ்வளோ பணக்காரங்கன்னு. அவர் பணம் வந்து ரொம்ப செலவானது வந்து இந்த தொழிலாளர் வேலை நிறுத்தம் நடந்ததில்ல, அதில் தான் சாப்பாடு போடும்போது அவரோட பணம் வந்து உள்ள அவர் போட்டது. கப்பல் கம்பெனியில் அவர் பணம் போடலை, அது உண்மைதான். அவர் பங்குகள் தான் வாங்குறாரு. அவர் பங்குகள் வாங்கும்போது நாட்டுக்காக அதை செய்கிறார் அவர். எப்போ? இன்னைக்கு 120 வருஷத்துக்கு முன்னாடி 1906 பங்குகள் விற்று ஒரு கப்பல் கம்பெனி நடத்தலான்னு ஒரு யோசிக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். அது வெற்றிகரமாக நடத்தவும் செய்தார் அவர். 1907 கப்பல் வந்துடுது. அவர் 1908 கைது ஆகிறவரெல்லாம் நல்ல லாபம் தான் கிடச்சிருக்குது. MC வீரபாகுங்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்கிறாரு, சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கப்பல் வாங்கி விட்டுருக்காங்க, மாநில அரசு சப்போர்ட்டு, மத்திய அரசு ஆதரவு எல்லாம் இருந்தும் கூட
அவர் சொல்கிறார், எங்களால் கப்பல் ஓட்ட முடியல, எப்படித்தான் ஆங்கிலேயரை எதிர்த்து வஉசி கப்பல் ஓட்டினார்னு எங்களுக்கு மலைப்பாக இருக்குன்னு. அவர் சுதேச சிந்தனையில் தான் செய்தார், மக்கள்கிட்ட பங்குகள் தான் வாங்கினார். அதுமாதிரி லாபமும் மக்களுக்கு தானே போயிருக்கோம். அவர் காசு போடலை உண்மைதான், ஆனால் லாபமும் மக்கள்கிட்ட தான் இருக்கும். அதுக்கு பணம் கொடுத்தது வந்து பாலவநத்தம் ஜமீன்தார், அவர் பாண்டித்துரை தேவர், அவர் தமிழ்ச்சங்க தலைவர். அவர் தான் தன்னோட பாம்பூருங்கிற கிராமத்தை விற்று 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. பக்கீர் முகமது ரவுத்தருங்கிற முதல்ல 2 லட்ச ரூபா கொடுக்குறாரு, லாபம் நோக்கோடு அது லாபம் வரும்னு நினச்சிட்டு. அப்புறம் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு அவரை கட்டாயப்படுத்தி அந்த பணத்தை வாங்கிடுறாரு. அதனால் கப்பல் நிறுவனத்தோட அக்கிராசரங்கிற பேர், அதாவது நிறுவன தலைவருங்கிற பேரில் பாலவனத்தை ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் பேர் தான் இருக்குது. இது வந்து எப்படி பார்க்க முடியும் நம்ம? அவர் வந்து கப்பல் ஓட்டிட்டு நாட்டுக்காக தானே கப்பல் ஓட்டியும் அந்த தொழிலாளர் வேலை நிறுத்தமும் அவர் மேற்கொண்டதுனால தானே ஆங்கிலேயன் அவரை பிடிச்சி சிறையில் அடைச்சி அவர் வாழ்க்கையவே மாற்றினா. எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவர் வெற்றிகரமான வக்கீல். அவர் வந்து கடைசியில் வக்கீல் தொழிலே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எப்படி வாழ்ந்தார்? அவருக்கு சொந்த வீடு இருந்துச்சு, ஓட்டப்பிடாரத்தில் சொந்த நிலம் இருந்துச்சு. அதில் போய் அவன் சொந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவரால் போய் அங்கே பேசாமல் விட்டுருந்தா அவர் போய் அவர் சொந்த வீட்டில் இருந்துட்டு ஏதோ நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார். அவர் அங்கேயே வராமல் ஒரு வருமானம் இல்லாதவன் யாராக இருப்பான்? பிச்சைக்கார மாதிரி அவரை வந்து சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. எதுக்காக? அவர் நாட்டுக்கு பாடுபட்டதுனால தானே. அவர் கப்பல் கம்பெனி ஒன்றும் தன்னோட ஆதாயத்துக்காக நடத்தலையே. அவர் ஆரம்பித்தார், வெற்றிகரமாக நடத்தினார். ஆங்கிலேயன் பாதிக்கப்பட்டதுனால அவன் வந்து பார்த்தான், தொழிலாளர் வேலை நிறுத்தத்துலேயும் தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகமாக வாங்கி கொடுக்குறாரு. இவளை வெளியில் வச்சா அவனுக்கு காசு தான் முக்கியம். வெளியில் வச்சா இவர் நம்மளை லாபம் சம்பாதிக்க விட மாட்டார்னு பிடிச்சி சிறையில் அடைச்சி 4 வருஷம் சிறையில் இருந்தார். அவர் என்ன திருடிட்டு சிறைக்கு போனாரா, கொள்ளையடிச்சிட்டு சிறைக்கு போனாரா? கொள்ளையடித்தவங்கெல்லாம் கோடி கோடியாக சேர்த்து வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் இப்படியெல்லாம் வஉசியை பேசுகிறதுக்கு ஆண்டவனுக்கே அடுக்காது. அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கப்பல் ஓட்டிட்டு சிறைக்கு போய் தொழில் செய்ய முடியாமல் சென்னைக்கு போய் அதுக்கப்புறம் இதுக்கு கோயம்புத்தூருக்கு போய் அப்புறம் ஓட்டப்பிடாரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வேலஸுங்கிற துரை வந்து அவரை வந்து கப்பல் வக்கீல் தொழில் திருப்பி செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வக்கீல் தொழில் செய்கிறாரு. ஆனாலும் அந்த பழைய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இல்லைல்ல. அவர் கடைசி வரலாம் கஷ்டப்பட்டார்ல. எதுக்காக? நாட்டுக்கு பாடுபட்ட தானே. அதைத்தானே நம்ம நன்றியோடு நினைக்கணும். அந்த தியாக உணர்ச்சிக்கு இன்றைக்கி இருக்க அரசியல்வாதிட்டு இருந்தால் இந்தியா எப்படி இருக்கும், தமிழ்நாடு எப்படி இருக்கும்? அதை விட்டுட்டு அவர் வந்து கப்பல் கம்பெனி வந்து அடுத்தவன் காசுலேருந்து தான் ஆரம்பிக்கிறான்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு நியாயமற்ற பேச்சு, மனச்சாட்சி அற்ற பேச்சு, அவருடைய தியாகத்தை ஒரு உணராத ஒரு பேச்சு. கண்டிப்பாக மேடம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேடம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.